எங்களோட சின்ன வயசுல எல்லாம் பழைய சோறு சாப்பிடுவாங்க, நீர் ஆகாரம்னு சொல்லுவோம். ஆனால் அப்போது வந்து சமைக்கும் போது பானையில் சமைச்சிட்டு இருந்தாங்க, விரல் வச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பானையில் செஞ்சு சாப்பிட்டாதான் இந்த பலன் கிடைக்குமா, அல்லது ஸ்டீல் பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிட்டால் இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அந்த சந்தேகத்தை போக்குத்தான் இப்போ நான் இந்த சொல்ல போறேன். நல்லா கேட்டுக்குங்க. அந்த சந்தேகமே வேணாம். நீங்க அன்னைக்கு பழைய சாதம் சாப்பிடும் போது பானையில சமைச்சோம்னா இன்னைக்கு வந்து நீங்க ஸ்டீல் பானை அந்த மாதிரி சமைக்கலாம். நைட்ல படுக்கும்போது 1/2 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அந்த தண்ணி வந்து எந்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை, இந்த கஞ்சியை வச்சு வடிச்சு எடுத்த தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை, சாதா இருக்கக்கூடிய தண்ணியா இருந்தாலும் பரவாயில்லை, எந்த தண்ணியா இருந்தாலும் அந்த தண்ணியில என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க உங்களுக்கு நல்ல தண்ணி இல்லை, மனசுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னா அதில் கொஞ்சோன்னு மஞ்சளை போடுங்க. மஞ்சளை போட்டு கொதிக்க வச்சு ஆறுன தண்ணி இதில் ஊற்றிடலாம். அந்த தண்ணியை ஊற்றி 1/2 லிட்டர் தண்ணி, இந்த 1/2 லிட்டர் தண்ணியில் நல்ல ஒரு புடி சாதத்தை அதை போடுங்க. சாதத்தில் போட்டால் அந்த சாதத்தை கூட கருவேப்பிலை 2 கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சம் மிளகை போடுங்க. கருவேப்பிலை, மிளகு, ஒரு வெள்ளை பூண்டு ஒன்று போடுங்க. வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு, சின்ன வெங்காயம், இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இத்தனையும் போட்டு அதை தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு நுள்ளு ஜீரகத்தை போட்டு நைட்டையில் எடுத்து வைங்க. அது தட்டி போட்டு வைக்கலாம், அல்லது எப்படி வேணாலும். காலையில் எடுத்துமே அதெல்லாம் நல்லா பிணைஞ்சு நல்லா சாப்பிடணும், நல்லா மின்னு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும். அப்படி செஞ்சால் உங்களுக்கு இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலையும் எப்படிப்பட்ட கோளாறுகள் வயிற்றில் இருந்தால் நீங்கும். அதனால எந்த விதமான பார்ச பதங்களோ எந்த தோஷமோ கிடையாது. தண்ணியை பார்க்க வேண்டாம். தண்ணி உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா அதில் மஞ்சத்தூளை போட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் தண்ணியில இப்படியே தினமும் நீங்க சாப்பிடலாம், தாராளமா சாப்பிடலாம், யார் வேணாலும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரை சாப்பிடலாம். அதுக்கு நேரம் காலம் கிடையாது. அந்த காலத்துல அப்படி செஞ்சாங்க, இப்போ ஏன் அது ஆகாதுன்னு இல்லை. எந்த நேரமும் எந்த காலத்திலையும் இப்படி சாப்பிட்டு வரலாம். சாப்பிட்டாங்கன்னா உடம்பு தெம்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். நிறைய காசு நோய்க்காக செலவழிக்க வேண்டாம், மருந்துக்காக நிறைய காசு செலவழிக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த கோளாறு இருந்தாலும் சரி, எதை சொன்ன பிரகாரம் நோயை குணமாகலன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மருந்து நம்ம ரெடி பண்ணி தரேன். ஆனால் முதல்ல இன்னைக்கு சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு நல்லா இல்லைன்னு சொன்னாதான் எனக்கு வரணும். எந்த விதமான பக்க இதுவும் இல்லாமல் யாரு வேணாலும் சாப்பிடலாம். குழந்தையிலிருந்து பெரியவங்க சின்னது எல்லோருக்குமே இது பயன்படும். துப்புள் கொடியில் இருக்கக்கூடிய சூடே அமைச்சிடும். சூடு இல்லைன்னு சொன்னா என்னாகும்? இந்த துப்புள் கொடியில சூடு இருந்தால்தான் மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கலை கழிக்கும். மலச்சிக்கல் இருக்காது. போனா நல்லா சாப்பிட்டா நல்லா தூங்கணுமா, நல்ல தூக்கம் கிடைக்கும். எல்லாமே வரக்கூடிய மலச்சிக்கல் வந்தா தூக்கம் குறையும். ஆனா மலச்சிக்கல் எல்லாம் கிளியரா எடுத்து மூலவியாதி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக நான் சொன்னக்கூடிய இந்த விலை விளங்கும். நீங்க சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்து ஏதாவது குறை இருந்தா என்னை கேளுங்க, நான் கரெக்டா பதில் சொல்றேன். எந்தக்கு நோய்க்கும் மனிதன் உடம்புல வரக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய மருந்து உண்டு. ஆனா நீங்க உணவு சாப்பிட்டு அந்த உணவிலேயே நீங்க நோயை குணம் பண்ணா வேற மருந்து சாப்பிட வேண்டாம் இல்லையா? அதுக்கு தான் இது சொல்றோம். கேட்டு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.